உலகளாவிய அளவில் வர்த்தக கப்பல்களில் இந்திய மாலுமிகளே பெருமளவில் பணியாற்றி வருகின்றனர். பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் அதிக மாலுமிகளை வழங்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது. கப்பல் போக்குவரத்து இயக்குநரகத்தின் தரவுகளின்படி இந்தியா உலக கப்பல் சந்தைக்கு சுமார் 3,08,000 மாலுமிகளை வழங்கியிருக்கிறது. இது உலகின் வணிக கப்பல் பணியாளர் தொகுப்பில் சுமார் 12% இந்த எண்ணிக்கையை அடுத்த 10 ஆண்டுகளில் 20% உயர்த்தவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. சிறந்த ஆங்கில புலமை, தேர்ந்த தொழில்நுட்பத்திறன் ஆகியவற்றுடன் பன்னாட்டு பணியாளர்கள் மற்றும் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முதல் சரக்கு கப்பல்கள் வரை பல்வேறு வகையான கப்பல்களில் இணைந்து பணியாற்றும் தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளதாலேயே சர்வதேச கப்பல் உரிமையாளர்கள் இந்திய மாலுமி மற்றும் இந்திய க்ரூ மெம்பர்களையே விரும்புகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை கேரளா, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா போன்ற கடற்கரை பகுதிகளிலும், பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற வடக்கு பகுதி விவசாய மாநிலங்களிலும் மெர்ச்சன்ட் நேவியில் சேர்வது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பாதையாக கருதப்படுகிறது. உலகின் ஏறக்குறைய அனைத்து முக்கிய சர்வதேச கடல் வர்த்தக பாதைகளிலும் இந்திய கப்பல் ஊழியர்கள் பணியாற்றுவதால் வட ஐரோப்பா, மேற்கு ஆசியா, தென்சீன கடல் என உலகின் எந்த பகுதியிலும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் ஏற்படும் போது தவிர்க்க முடியாமல் இந்தியர்களின் உயிர்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுகிறது. இவ்வளவு அதிக ஆபத்துகள் இருந்தபோதிலும் ஆயிரக்கணக்கான இந்திய இளைஞர்கள் ஏன் வணிக கப்பற்படையில் பணியாற்ற தீவிர ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் அதிக சம்பளம்தான். சுமார் 80,000 ரூபாயிலிருந்து 2,50,000 லட்சம் வரை கப்பல் ஊழியர்களுக்கான சம்பளம் அமெரிக்க டாலர்களில் வழங்கப்படுகிறது. மேலும் இந்திய வரி சட்டங்களின்படி ஒரு கடல்சார் பணியாளர் குறிப்பிட்ட நிதியாண்டில் 183 நாட்கள் அல்லது அதற்கும் மேலாக இந்திய கடல் எல்லைக்கு வெளியே பணிபுரிந்தால் அவர் NRI அந்தஸ்தை பெறுகிறார். இதன் விளைவாக அவர் வெளிநாட்டில் ஈட்டும் வருமானம் இந்தியாவில் முழுமையாக வரி விலக்கு பெறுகிறது. எடுத்துக்காட்டாக மாதம் $5,000 ஊதியம் பெறும் 28 வயதுடைய ஒரு செகண்ட் ஆஃபீஸர் 6 மாத ஒப்பந்தத்தில் பணிபுரியும் போது $30,000 தோராயமாக 25 லட்சம் ரூபாயை முழு வரி விலக்குடன் சம்பாதிக்க முடிகிறது. கப்பலில் உணவு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றை கப்பல் நிறுவனமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் முழு சம்பளமும் சேமிப்பாகவே ஆகிவிடுகிறது. இது பெரிய கார்ப்பரேட் நிறுவன உயர் பதவிகளில் இருந்தால் கூட சாத்தியமற்றதாகும். உலகின் 70%க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்கள் வசதி கொடிகள் கீழ்தான் இயங்குகின்றன. செயல்பாட்டு செலவுகளை குறைக்கவும், வரி பொறுப்புகளை தணிக்கவும், கடுமையான தேசிய தொழிலாளர் மேற்பார்வையை தவிர்க்கவும் கப்பல் உரிமையாளர்கள் தங்கள் கப்பல்களை பனாமா, லைபீரியா, மார்ஷல் தீவுகள், கினியா பிசாவு போன்ற நாடுகளில் பதிவு செய்கின்றனர். வசதி கொடியை ஏந்திய ஒரு வர்த்தக கப்பல் போர் மண்டலத்திற்குள் செல்லும்போது தாக்கப்பட்டால் யார் பொறுப்பேற்பது என்பதில்தான் சிக்கல் உருவாகிறது. கப்பலின் உண்மையான உரிமையாளர் ஐரோப்பாவிலும், கப்பல் மேலாண்மை நிறுவனம் சிங்கப்பூரிலும், பதிவகம் மார்ஷல் தீவுகளிலும் இருக்கும்போது உயிரிழப்பவர்கள் மட்டும் இந்தியர்களாக உள்ளனர். உயிரிழப்புகளுக்கு அப்பால் உயிர் பிழைத்தவர்களின் மன அதிர்ச்சி பெருந்துன்பமாக அமைந்து விடுகிறது. குறிப்பாக ஏவுகணை தாக்குதல்கள், இயந்திர அறை தீ விபத்துகள், ஆயுத குழுக்களால் நீண்டகாலம் சிறைபிடிக்கப்படுதல் போன்றவற்றை எதிர்கொள்ளும் மாலுமிகள் தாயகம் திரும்பும்போது தொழில் வாழ்க்கையையே முடிவுக்கு கொண்டு வரும் மன அழுத்தத்துடனேயே உள்ளனர். இந்தியாவின் கடல்சார் ஒழுங்குமுறை அமைப்பான கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் புதுப்பிக்கப்பட்ட நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் கடல்சார் வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கப்பலின் பயணத் திட்டத்தில் அதிக ஆபத்துள்ள பகுதிகள் இடம்பெற்றிருந்தால் பணியாளர் நியமன முகமைகள் கப்பலில் பணியில் சேரும் முன்பே அது குறித்து கப்பல் ஊழியர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டுமென்றும், செயலில் உள்ள போர் பகுதிகளுக்கு செல்ல மறுக்கும் தங்கள் சட்டப்பூர்வ உரிமையை பயன்படுத்தும் மாலுமிகளை தண்டிக்கும் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்கும் நிறுவனங்கள் மீது செயல்பாட்டு உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காப்பீடு மற்றும் போர் ஆபத்துக்கான பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்த கட்டாயமாக்கப்பட்ட இ-மைக்ரேட் மற்றும் மாலுமி அடையாள இணையதளங்கள் மூலம் இந்திய கப்பல் ஊழியர்களின் பணி நியமனங்களை DGS கண்காணிக்கிறது. மேலும் அடுத்த உத்தரவு வரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்தக்கூடாது என்றும்,
மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே சுமார் 15,000 இந்திய மாலுமிகள் இன்னும் ஹார்முஸ் ஜலசந்திக்கு மேற்கே சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.